அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பிறவி பலனை மாற்றக்கூடிய கர்மயோக மாற்றம் நடக்கப் போகிறது. இதுவரை காத்திருந்தது வீண் போகவில்லை. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குத்தாங்க நடக்கப் போகும் ராகு கேது பயிற்சி, அதிலும் குறிப்பாக உங்களுடைய நட்சத்திராதிபதி கேதுவனுடைய பயிற்சி எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு 18 வருடங்கள் கழித்து மீண்டும் மிகப்பெரிய அளவு ஆத்ம பலனை பெறப்போகிறது. உங்களுடைய பிறவி கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலமாக மாறப்போவது உறுதி. கர்மமும் மாறப்போகிறது, கடனும் தீரப்போகிறது, கவலையும் அழியப் போகிறது. அதை பற்றி இன்றைய பதில விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள். மூல நட்சத்திரம்னாலே நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும். வாழ்க்கையில் திருமணம் மற்றும் வேலை விஷயத்தில் ஒரு போராட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது உங்களுடைய பிறவியினுடைய பலனாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கை மற்றும் வேலை, இந்த இரண்டு விஷயத்திலும் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை, ஏன் இந்த பிறவி கர்மாவையே மாற்றக்கூடிய அமைப்பு இப்பொழுது ஏற்பட போகிறது. ராகுகேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. உங்களுடைய தனுசு ராசிக்கு 4ஆம் வீடான மீனத்தில் ராகுவும், உங்களுடைய தனுசு ராசிக்கு 10ஆம் வீடான கன்னியில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். மூல நட்சத்திரத்திற்கு அதிபதியே கேது பகவான் தான். அவர் கடந்த 1.5 வருடங்கள் 10ஆம் வீடான கன்னியில் அமர்ந்து கொண்டு கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய வேலையை மட்டும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் மற்றவர்களுக்காக வாழ்வது, மற்றவர்களுடைய கடனை அடைப்பது, மற்றவர்களுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவது, உறவுகளுக்காக உழைப்பது என மற்றவர்களுக்காகவே ஓடி ஓடி உழைத்து தேர்ந்து போயிருப்பீர்கள். உங்களுக்கென்று வாழ உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் போயிருக்கும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. 18ஆம் தேதி மே மாதம் கேதுவான் பயிற்சி அடைந்து சிம்ம ராசிக்கு போகிறார். உங்களுடைய தனுசிற்கு அது 9ஆம் வீடு. பாக்கிய ஸ்தானத்தில் நட்சத்திராதிபதி அமர்ந்தால் நிச்சயம் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கப் போகிறீர்கள். அதில் முதலில் நடக்கப் போவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள். அதற்கு காரணம் மே மாதம் 14ஆம் தேதி நடந்த குரு பயிற்சி. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குருவான் இடம் மாறி விட்டார். அவருடைய நேரடி 7ஆம் பார்வை உங்களுடைய தனுசு ராசியில் பதிகிறது. அதனால் நிச்சயம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அது விலகி திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் நடந்தே தீரும். இதில் மிக முக்கியமாக 2ஆம் திருமண வாழ்க்கை, அதாவது ஏற்கனவே ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், முதல் திருமணம் முறிவில் இருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். அவர்களுக்கு 2வது ஒரு வாய்ப்பு திருமண வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வழியில் அமையப்போகிறது. பிறவியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கர்ம பலனை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வெளிச்சத்தை, ஒரு தீபத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் இந்த கேதுவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து. ஸோ கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டு. இதுபோக எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவி வாய்ப்பு ஒரு வேலையில் நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய பதவிக்கு, உங்களுடைய வேலைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அல்லது எதிரியாக ஒரு போட்டியாக இருந்தவர்கள் களையெடுக்கப்படுவார்கள். நீங்கள் உன்னதான் உழைச்சிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம தவித்து கொண்டிருந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட தவிப்பிற்கு உரிய பலன் கிடைக்கிது. அதே கம்பெனியில், அதே வேலையில், அதே ப்ரொஃபஷனில், அதே தொழிலில் நீங்கள் இதுவரை காத்திருந்து செய்த தவத்திற்கு வரம் இதோ கிடைக்கப் போகிறது. கண்டிப்பாக மே 18க்கு பிறகு மிகப்பெரிய அளவு பதவி உயர்வும், சம்பள உயர்வும், ப்ரமோஷனும், தொழிலில் நல்ல ஒரு லாபமும், தொழிலுக்குண்டான உங்களுடைய பெயரும் நிலைக்கப் போகிறது. அதுவும் குறிப்பாக சிம்ம ராசியில் அமரக்கூடிய கேது அரசாங்க வேலையை பெற்றுத்தரப்போகிறார். அரசாங்க வழியில் ஒரு நல்லதை உங்களுக்கு செய்ய போகிறாரு. தந்தை வழியில் ஒரு நல்லதை செய்ய போகிறாரு. ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையில் மட்டும் கவனம், அக்கறை தேவை. இந்த நேரத்தில் வெளிநாடு யோகம், வேறு மாநிலம் மாறக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் ராகு பயிற்சி, ராகு பகவான் உங்களுடைய தனுசிற்கு 4ஆம் இட மீனத்தில் இருக்கக்கூடியவர் 3ஆம் இட கும்பத்திற்கு இடம் மாறுகிறார். அப்போ கூட பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு காரிய தடை இருக்குது, அவங்களுக்கு திருமணம் ஆகலை, அதனால் உங்களுக்கு திருமண தடை இருக்குன்னா அவர்களுக்கு திருமணம் அடைந்து இடம் மாறி போவதால் உங்களுடைய தடை விலகுது, முட்டுக்கட்டை விலகுது. உங்களுக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள். சொத்து பிரிவினை, பாகப்பிரிவினை சுமூகமாக ஏற்பட்டு அந்த பிரிவால் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் நிச்சயமானவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. எதிர்பார்த்த தகவல், நீங்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை தகவலை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, அது கிடைத்து தரும். அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்தில் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு
கண்டிப்பாக வருமானம் இரட்டிப்பு மடங்காக கொடுக்கக்கூடிய இன்னொரு தொழில் விதமான கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஒப்பந்தங்கள் போடப்பட்டு மிகப்பெரிய அளவு லாபத்தை இனி அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அந்த லாபத்தை நீங்கள் பார்க்க போவது உறுதி. சரி, இப்படி உங்களுடைய பிறவியை மாற்றி உங்களுடைய திருமண வாழ்க்கை வேலை தொழிலை மாற்றி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் சிவ வழிபாடு, குறிப்பாக பிரதோஷ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மேலும் நன்மைகள் நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.